இருசக்கர வாகன திருட்டை கட்டுப்படுத்தும் விதமாக சென்னை காவல்துறை சார்பில் நடமாடும் நவீன கேமராக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேஷர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாளுக்கு நாள் வாகனத்தின் திருட்டு அதிகரித்து வரக்கூடிய இதே வேளையில் தற்பொழுது வாகன திருட்டை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னை காவல்துறை சார்பாக ஒரு கேமராவானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கேமராவுக்கு ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னைசேஷன் எனவும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ANPR என அழைக்கப்படக்கூடிய இந்த கேமராக்கள் சென்னையில் சுமார் 25 இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் மொத்தம் 50 நடமாடும் கேமராக்களும் இந்த கேமராவானது வைக்கப்பட்டுள்ளது. எங்க குற்ற சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகிறதோ அந்த பகுதியில் தேவைக்கேற்ப இந்த கேமராவானது இடமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கேமராவானது தற்பொழுது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த கேமரா மூலம் என்ன செய்வோம் என்றால், இந்த கேமராவில் திருடு போன வாகனத்தின் எண்ணை வைத்து பதியப்பட்டுள்ள வழக்கின் அடிப்படையில் இந்த சாலையில் சுற்றி திரியக்கூடிய வாகனங்களை எண்ணை ஸ்கேன் செய்து அது திருடு போன வாகனத்தின் வழக்குகளோடு சம்பந்தப்பட்டுள்ளதா எனவும் அதை அனலைஸ் செய்து பிற்பாடு அது CCC என சொல்லக்கூடிய இன்டிகிரேஷன் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டருக்கு இந்த தகவலானது அனுப்பி வைக்கப்படும். உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த திருடு போன வாகனத்தை பறிமுதல் செய்யவும் அதை இயக்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவில் இந்த வாகன அதாவது இந்த கேமராவானது தற்போது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கேமரா பயன்பாடானது சென்னையில் பெரும்பாலான இடங்களில் இடங்களில் பொருத்தப்பட்டு தற்போது பயன்பாட்டுக்கு உள்ளது. கூடிய விரைவில் அனைத்து பகுதிகளிலும் இந்த கேமராவின் பயன்பாடானது கொண்டு வரப்படும் எனவும், அதே போல இந்த கேமரா மூலம் இந்த திருடு போன வாகனங்களை கண்டறிந்து உடனடியாக உரிய நபர்கள் மீது இந்த வாகனத்தை மீட்டு ஒப்படைக்க காவல்துறை இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் ஜெகன் மற்றும் பிரியா, செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.